2026 எலெக்ஷனில் வந்துங்க திமுக கூட்டணி கூட மறுபடியும் கட்சிகள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? பெரும்பான்மைக்கு போதுமான கட்சிகள் இருக்குதுங்களா? வேறு கட்சிகளா? வேறு கட்சிகள் கூட்டணிக்கு சேர வாய்ப்பு இருக்கு? எங்கள் அணியை பொறுத்த மட்டில் மிக மிக பலமான அணி. எந்த அடிப்படையில் வெறும் கட்சிகள் எண்ணிக்கை அடிப்படையில் இல்லை. ஒரு கூட்டணி என்பது வெறும் கட்சிகள் எண்ணிக்கை அடிப்படையில் பலமானது பலவீனமானது என்று மதிப்பிட முடியாது. அது கொள்கை ரீதியாக பலமாக இருக்கிறது என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்கள் அணியை பொறுத்த மட்டில் ஏராளமான கட்சிகள் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, கொள்கை பலத்தோடு இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எங்களது வெற்றியை உறுதி செய்வது என்பது எங்கள் அணி பலம் மட்டுமல்ல, நாங்கள் மேற்கொண்டிருக்கிற கொள்கை பலம்தான் மிக மிக முக்கியமானது. இப்போ இன்னொரு தரப்பு எதிர்த்தரப்பு அணி வச்சுங்க, அதிமுக பிஜேபி அணின்னு ஒன்று இருக்குது. என்ன கொள்கை? அதாவது திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணும், ஆட்சியை விட்டு ஒழிக்கணும்னு அதிமுக பிஜேபியும் சொல்கிறாங்க. பிஜேபி சொல்கிறதே என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை நேரடியாக கேட்க விரும்புகிறேன். எதை நீங்கள் எதுக்குறீங்க? ஒன்றிய அரசாங்கம் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு என்கிற பெயரால் 39 தொகுதியை 31 தொகுதியாக குறைக்க முயற்சிக்கிறது. அதை நாங்கள் எதுக்கிறோம். நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா? தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் மும்மொழியை திணிப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் முயற்சிக்கிறது. அதை எங்கள் அணி எதுக்கிறது. நீங்கள் ஆதரிக்கிறீர்களா எதுக்கிறீர்களா? நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. தமிழ்நாடு வேறு சில மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது. இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. ஜிஎஸ்டி வரியிலேயே மிக அதிகபட்ச வரியை செலுத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே தமிழ்நாட்டிற்குரிய நிதியை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். அதிமுக அதை ஆதரிக்குதா எதிர்க்குதா? இயற்கை சீற்றத்தால் தமிழகம் பாதிக்கப்படுகிற பொழுது ஒன்றிய அரசாங்கம் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நிதி கொடுக்க மறுக்கிறது. நிதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இது அதிமுக ஆதரிக்குதா எதிர்க்குதா? நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும். தமிழ்நாடு மட்டும் பாதிக்காத நினைக்காதீங்க. மகாராஷ்டிரா மாநிலத்திலேயும் தொடர்ச்சியாக நீட் தேர்வின் காரணமாக தற்கொலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதிமுக ஆதரிக்குதா எதுக்குதா? அதிமுக பிஜேபியிலேருந்து வெளியேறணும். இல்லை நாங்கள் இதையெல்லாம் எதுக்குறோம், பிஜேபி சொல்கிறது தான் நாங்களும் சொல்கிறோன்னா பிஜேபியோட போய் சேரணும். இதற்கு விளக்கம் அளிக்கணும் அதிமுக. எடப்பாடி சொல்கிறாரு, நாங்கள் யாரோட வேணாலும் சேரும், நீ யாரையா கேட்குறதுங்கிறாரு. சேருங்க, நீ யார் கேட்குறதுன்னு கேட்க முடியாது. எந்த அடிப்படையில் சேர்றீங்கிற கேள்விக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்விக்கு விடையளிக்க வேண்டும். தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய அரசாங்கம் ஒரு போரை தொடுத்து இருக்கிறது, போர் நடத்துது. அந்த போரை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களின் பக்கம் நிற்கப் போகிறாரா, அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கிற பாஜகவுடன் நிற்கப் போகிறாரா என்பதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும்.